அதவாறு அழகிய பந்தல் போன்று வலையமைத்து பூஜித்து வந்தது. சிவபெருமான் சிலந்தியை சோதிக்க எண்ணி அருகில் உள்ள விளக்கின் சுடரால் அந்த வலையை எரியச் செய்தார். மிகவும் சிரமப்பட்டு இறைவனுக்காக கட்டப்பட்ட வலை எரிந்துவிட்டதே என்று எண்ணி அந்த சுடரை விழுங்க முற்படும் போது சிவன் சிலந்தி முன் தோன்றி, உன் பக்தியை கண்டு மெச்சினோம், வேண்டும் வரம் பெற்று மகிழ்வாயாக என்றார். உடன் சிலந்தி, தங்களை கண்டதும் என் பாவ விமோச்சனம் பெற்றேன் என்றும் உங்கள் பாதத்தை வணங்கும் பாக்கியமும் மோட்சத்தையும் அருள வேண்டும் என்று கேட்டது. சிலந்தியின் ஆவலை பூர்த்தி செய்து தன்னுள் ஆட்படுத்திக் கொண்டார். சிலந்தி மோட்சம் பெற்றதால் இந்த தலம் ஸ்ரீ காலாத்தி என பெயர் பெற்று விளங்குகிறது. காலம் பாம்பு, ஹஸ்தி யானை, இவை இரண்டும் முற்பிறவியில் சாபம் பெற்ற பின் தங்கள் மூட பக்தியால் சிவபெருமானின் திருவடி பேருக்கு ஆளான வரலாறே காலாத்தி எனும் இந்த திருத்தல பெயராலேயே தெரிய வருகிறது. முன்பு ஒரு காலத்தில் சிவபெருமானை வணங்குவதற்காக முக்கோடி தேவர்களும் ஒன்று கூடி கைலாயம் செல்கின்றனர். அவர்களை வரவேற்க எண்ணி சிவபெருமான் தன் அணி ஆபரணங்களை எல்லாம் அணியத் தொடங்கிய போது நாகம் மட்டும் இல்லை என்பதனை உணர்ந்து தனது ஞானக்கண்ணால் நாகம் செய்த தவறை கண்டு கோபம் கொண்டார். அவர் ஞானக்கண்ணில் கண்டது ஆண் பாம்பின் துணையாகிய பெண் பாம்பு ஊடல் கொண்டு தன் தாய் வீடாகிய பாதாளத்திற்கு சென்று விட்டது. அதனை காண ஆர்வம் கொண்ட ஆண் நாகம் சிவபெருமானிடம் செல்ல வேண்டிய காலம் தவறி சிவனிடம் சென்றதால் கோபமுற்ற சிவன் புலன் வழி இன்பத்தை கருதி உரிய காலத்தில் கடமையை செய்ய தவறியதால் என்னுடன் இருக்கும் தகுதியை இழந்தாய், மண் உலகம் செல் என்று சாபமிட்டார். தன் தவறை உணர்ந்த நாகம் தன் தவறை மன்னித்து அருளுமாறு கேட்டது. சினம் தணிந்த சிவன் நாகத்திடம், தென் கைலாயத்திற்கு சென்று என்னை வணங்கி வா, உன் போல் என் பால் பக்தி கொண்ட யானை ஒன்றுக்கும் உனக்கும் மூட பக்தியால் போராட்டம் நிகழும், அன்று உன்னை ஆட்கொள்வேன் என்று அனுப்பி வைக்கின்றார். சிவபெருமான் ஆணைக்கு உட்பட்ட பாம்பு சொர்ணமுகியாற்றில் நீராடி இறைவனுக்கு நவரத்தின கற்களால் பூஜித்து வருகின்றது. பாம்பு சாபம் பெற்றது போல அத்தி என்ற சிவத்தொண்டன் கைலாயத்தில் சிவனும் பார்வதியும் ஏகாந்த வேளையில் இருக்கும் போது உத்தரவின்றி உள்ளே நுழைய கோபம் கொண்ட பார்வதி, மன்னிக்க முடியாத குற்றம் செய்தாய், மண்ணுலகம் செல்வாய் என்று சபிக்க தவறை உணர்ந்த அத்தி இதற்கு விமோச்சனம் யாது என்று வினவ, மண்ணுலகித்தல் கஜாரண்யம் சென்று ஈசனை வணங்கு, அவர் ஒருவரால் மட்டுமே உனக்கு விமோச்சனம் கிடைக்கும் என்றார். இவ்வாறு காலம் என்ற பாம்பும் அத்தியாகிய யானையும் ஒன்றை ஒன்று மிஞ்சும் அளவிற்கு சிவபூஜை செய்து வந்தன. யானை பூஜை செய்வதை கலைத்து பாம்பும், பாம்பு பூஜை செய்வதை கலைத்து யானையும் இரண்டுமே தங்கள் பூஜைக்கு இடையூறு செய்பவரை பழிவாங்க என்னும் நேரத்தில் பாம்பு சிவபூஜை முடித்து அருகில் உள்ள இலை சருகுகளில் பதுங்கிக் கொள்கிறது. அந்த வேளையில் சிவபூஜைக்கு யானை வருவதை கண்ட பாம்பு சினம் கொண்டு யானையுடன் போருக்கு முற்படுகின்றது. முடிவில் பாம்பு யானையின் துதிக்கை வழியாக உள் சென்று மரண வேதனை கொடுக்கின்றது. வலி பொறுக்க முடியாத யானை பாறையில் முட்டி மோதி தானும் இறந்து பாம்பையும் இறக்கச் செய்கின்றது. இப்படிப்பட்ட மூடபக்தர்கள் தன் பால் கொண்ட பக்தியை எண்ணி சிவபெருமான் மோட்சம் கொடுக்கின்றார். மேலும் இதுவரை தென் கைலாயம் என்று வழங்கிய இந்த இடம் உங்கள் நினைவால் இனி காலாத்தி என்று அழைக்கப்படும் என்றும், தங்களை போன்ற மூட பக்தர்களுக்கும் என்னை தரிசித்தால் முக்தி கொடுப்பேன் என்று வரமளித்தார். அன்று முதல் ஸ்ரீ காலாத்தி என்று வழங்கலாயிற்று. சிலந்தியான ஸ்ரீ, பாம்பான காலன், அத்தி யானை என்பவையோடு இங்குள்ள சிவனை உற்று நோக்கினார். கீழ்ப்பாகத்தில் யானை தந்தங்கள், நடுவில் பாம்பு, பின்புறம் சிலந்தி என்று அமைந்தவாறு இறைவனை காணலாம். வேடர் குலத்தில் பிறந்த திண்ணன் தினமும் மிருகங்களை வேட்டையாடி செல்லும் வேளையில் வில்வவனத்தில் இருக்கும் காலாத்தி நாதனை கண்டு பரிவு கொண்டு, இவ்வாறு எத்தனை நாட்கள் அன்னம் ஆகாரம் இல்லாமல் இருக்கின்றாயோ என்று பரிவு கொண்டு மாமிசங்களை வைத்து படைக்கின்றார். தினமும் சொர்ணமுகியாற்றில் வாயில் நீரை நிறைத்து கையில் பச்சை மாமிசத்தை கொண்டு வாயில் உள்ள நீரை சிவன் மீது உமிழ்ந்து மாமிசத்தை படைத்து வருகிறார். அர்ச்சகர் ஒருவரும் ஈசனுக்கு மாமிசத்தை அகற்றி தினமும் பூஜை செய்து வருகிறார். தினம்தோறும் இவ்வாறு நடைபெறுவதைக் கண்டு கோபம் கொண்ட சிவாச்சாரியார் இவ்வாறு செய்பவனை ஏன் தண்டிக்கவில்லை என வருந்தி சிவனிடம் கேட்க, அதற்கு சிவன்,
உன்னை போன்று அவனும் மூட பக்தன், உன் பக்தியை விட அவன் பக்தி சிறந்தது என்று விளக்குகிறார். மறைந்திருந்து பார் என்றும் கூறுகிறார். வேடன் பூஜை செய்ய வருகிறான். அவனிடம் உள்ள மாமிசத்தை வைத்து பூஜை செய்துவிட்டு ஈசனை பார்க்கிறான். அவர் கண்ணில் இருந்து ரத்தம் கொட்டுகின்றது. அதை பார்த்த திண்ணன் கைகளால் துடைக்கிறான். ரத்தம் நிற்கவில்லை. உடன் தன் அம்பினால் ஒரு கண்ணை பிடுங்கி வைக்கிறான். உடன் ரத்தம் நின்று விடுகிறது. பின் ஈசனின் மற்றொரு கண்ணில் இருந்தும் ரத்தம் வருகிறது. அதை நிறுத்த இன்னொரு கண்ணையும் வைக்க எண்ணி அடையாளத்திற்காக தனது காலை தூக்கி ஈசனின் கண் மீது வைத்து மற்றொரு கண்ணை எடுக்க முற்படும் போது ஈசன் தோன்றி திண்ணனின் பக்தியை கண்டு மகிழ்வுற்று அவனுக்கும் அர்ச்சகருக்கும் முக்தி அளிக்கின்றார். திரு காலத்திநாதர் நம்மையும் நமது வாழ்வையும் சிறப்புறச் செய்ய அவனை தரிசித்து அனுதினம் அவன் நாமம் சொல்லி வாழ்வை இன்பமயமாக்குவோமாக. இனி தரிசிப்பது சிதம்பரம். சித் பிளஸ் அம்பரம். சிதம்பரம் அதாவது சித்தம் என்பது நம் நெஞ்சத்தின் பகுதி, உள்ளம் என்று மாறுவதே சிதம்பரமாகிய ரகசியம். மாறியதும் சித்தம் ஆகாச இயல்பாகும். இந்த நிலையில் உள்ளம் என்பது மனிதனின் இதயத்தையே மையமாக கொண்டிருக்கும். ஹிருதயம் என்ற வடசொல் மையம் என்று பொருள். இங்குள்ள மூலட்டானாரை விசுத்திக்குரியவராகவும் நடராசரை இதயத்துக்கு உரியவராகவும் கொள்வதுதான் முறையானது ஆகும். சிதம்பரம் இதய தானத்தையே குறிக்கிறது. நடராஜ பெருமானுக்குரிய விமானம் இதயத்தை வடிவமாக கொண்ட அடையாளமே. இதயத்தில் பிராணன் தோன்றும். அதற்குரிய நிறம் பொன் நிறமாகும். அதனால் இது பொன்னம்பலம் ஆகும். பொன் வேய்ந்ததும் அதை வெளிப்படுத்துவதேயாகும். பொன்னிட்டதால் மட்டும் வந்த பேரன்று இது. பொற்சபை. இங்கு இருக்கும் நடராஜர் மூலஸ்தானம் மற்றும் பொன்கூரை ஒரு மனிதனின் உடல் அமைப்பை கொண்டு கட்டப்பட்டதாக உள்ளது. அது என்னவெனில், இங்கு உள்ள பொற்கூரையின் மீது 9 கலசங்கள் உள்ளன. இவை ஒரு மனிதனின் நவத்வாரத்தை குறிக்கின்றது. 72,200 ஆணிகள் மனிதனின் நாடி துடிப்பாகவும், 26,600 தகடுகள் மனிதனின் ஒரு நாள் சுவாச எண்ணிக்கையாகவும், 274 சட்டங்கள் நரம்புகளாகவும், நடராஜ பெருமாள் இருக்கும் இடம் இதயஸ்தானமாகவும் சொல்லப்படுகிறது. 5 வெள்ளிப்படி பஞ்சாட்சரமாகவும், 18 தூண்கள் புராணங்களாகவும், ரகசிய தரிசனம் செய்யும் 108 துளைகள் புராணங்களாகவும் சொல்லப்படுகிறது. பார்க்க முக்தி தரும் தில்லை என்பது ஆன்மாவை சிவகாமியாக்கி பார்க்கும் திரு நடனத்தால் கிடைக்கும் பயனையே குறிக்கிறது. இது நாதாந்த நடனம் எனப்படும். பிந்துவாகிய சக்தியின்றி நாதாந்தம் விளைய முடியாது. ஆகையால் சிவசக்தி ஐக்கியமே நடராஜர் என்று உணரலாம். இங்கு ஒரே இடத்தில் நின்று கொண்டு பார்த்தால் ஒரு கண்ணில் சிவனும் மற்றொரு கண்ணில் பெருமாளையும் பார்த்து தரிசனம் செய்ய இந்தியாவில் ஒரே இடம் சிதம்பரம் மட்டுமே. இங்கு மொத்தம் 5 பிரகாரங்கள். தேர்வலம் முதற் பிரகாரம். இரண்டாவதாக பிரகாரத்தில் தெற்கு கோபுரத்தில் இருந்து சுற்றத் தொடங்கினால் முதலில் முக்குருணி விநாயகர் சன்னதி, கற்பக விநாயகர் சன்னதி, குமரக்கோட்டம், மீனாட்சி சுந்தரேசர் சன்னதி, ஒற்றைக்கால் மண்டபத்தில் காட்சியளிக்கும் விநாயகர் சன்னதி, 3 சக்திகளில் ஒன்றான சிவகாமி அம்மன் சன்னதி, பாண்டிய நாயக சன்னதி, நவகிரகங்கள் பூஜித்த நவலிங்க சன்னதி, அதனைத் தொடர்ந்து ராஜசபை என்கிற 1000 கால் மண்டபம் என்ற பிரகாரத்தை முடித்து பின் 3வது பிரகாரம் தொடங்க 21 படிக்கட்டுகள் இறங்கி இடதுபுறம் விநாயகரையும் வலதுபுறம் சனி பகவானையும் தரிசித்து இடது பக்கமாகவே சென்றால் முதலில் நாம் தரிசிப்பது அன்னபூரணி. இந்த சன்னதி மடப்பள்ளியில் உள்ளே அமைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நடந்தால் மேலே நடன சபை என்ற இடத்தில் நடராஜரின் ஊர்த்துவ தாண்டவ சன்னதியும்,
அருகே சர்வேஸ்வரர் சன்னதியும் இருப்பதை காணலாம். பின் வலமாக வரும்போது கீழே தூணில் வளரும் பாலதண்டாயுதபாணி சன்னதி, தொடர்ந்து தாயுமானவர் திருமுறை காட்டிய விநாயகர் சன்னதி. இந்த விநாயகர் ராஜராஜ சோழனுக்கு 4 இறைவனை புகழ்ந்து பாடி பாடல் சுவடிகளை இங்கு இருப்பதாக காட்டிய விநாயகர். அதனைத் தொடர்ந்து மேதகு தட்சிணாமூர்த்தி சன்னதி, வல்லப விநாயகர் மற்றும் ஆதி மூலஸ்தானம் சன்னதியும், அருகில் உமைய பார்வதி சன்னதியும் இருப்பதை காணலாம். चन्द्रशेखर 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 पाहि मां चन्द्रशेखर 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 रक्ष मां चन्द्रशेखर 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 पाहि मां चन्द्रशेखर 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 रक्ष माम् रत्नसानुशरासनं रजताद्रिशृङ्गनिकेतनं सिञ्जनीकृतपन्नगेश्वर मच्युतानलसायकं क्षिप्रदग्धपुरत्रयं त्रिदिवालयैरभिवन्दितं चन्द्रशेखरमाशये मम किं करिष्यति वैयमः. சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் என்பது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு யந்திர சக்கரம் என்பது உண்டு. இங்கு நடராஜ பெருமாள், சிவகாம சுந்தரி இருவரும் சேர்ந்து அமைந்தது சம்மேளன சக்கரம் என்றும் சொல்வதுண்டு. நீர், நிலம், காற்று, பூமி, ஆகாயம், இந்த பஞ்ச பூதங்களுக்குள் சிதம்பரம் ஆகாசஸ்தலம். இங்கு இறைவனை 3 வடிவங்களாக அருள்பாலிக்கின்றனர். ரூபம், அரூபம், ரூப அரூபம். அதாவது ரூபம் நடராஜ ராகவும், அரூபம் ரகசிய வடிவிலும், அரூப ரூபம் லிங்க வடிவாகவும் காட்சி தருகிறார். ரகசியம் என்பது நடராஜ மூர்த்தியின் அருகில் பின்பக்கத்தில் உள்ள திரையை விலக்கி கற்பூர தீபம் காண்பிக்கும் போது தங்க வில்வ மாலைகளை தரிசனம் செய்ய வேண்டும். இதன் தாத்பரியம் என்னவென்றால், அஞ்ஞான திரை விலகி மெய்ஞானமான இறைவனை கற்பூர தீபம் என்ற ஆன்மாவை கொண்டு தரிசிப்பதே சிதம்பர ரகசியமாகும். இந்த ரகசியத்தில் நால்வர், நந்தனார் போன்றவர்கள் ஜோதி வடிவில் ஐக்கியமானவர்கள். ஆலய வரலாறு. சோழ நாட்டிலேயே 3000 சிவாலயங்கள். அவற்றுள் மூத்தது நடராஜா கோவில்தான். 5ஆம் நூற்றாண்டு வரை சிதம்பர வரலாறும் இருண்டுதான் கிடந்தது. பல்லவராஜ இரண்யவர்மன் கிபி 550-575 தில்லை வனத்தை ஊராகி முழு உருவகப்படுத்தியவர். கோச்செங்கட் சோழன் 600ஆம் ஆண்டு முதல் 640ஆம் ஆண்டு வரை கோவிலையும் தீட்சிதர்களுக்கு இல்லங்களையும் அமைத்தவர். 2ஆம் நந்திவர்மன் 717ஆம் ஆண்டு முதல் 782ஆம் ஆண்டு வரை கூடமாகி கிடந்த கோவிந்தராஜரின் பீடத்தை உயர்த்தியவர். 1ஆம் ஆதித்ய சோழன் 871ஆம் ஆண்டு முதல் 907ஆம் ஆண்டு வரை சிற்றம்பலத்திற்கு பொற்கூரை வேய்ந்தவர். முதற் பராந்தக சோழன் 907ஆம் ஆண்டு முதல் 953ஆம் ஆண்டு வரை பொன்னம்பல திருப்பணியை மேற்கொண்டவர். 2ஆம் குலோத்துங்கன் 1135ஆம் ஆண்டு முதல் 1150ஆம் ஆண்டு வரை பேரம்பலம் பொன்வேய்ந்து சிவகாம சுந்தரி கோயிலை கட்டியவர். விக்கிரம சோழன் கிபி 1118 முதல் 1130